பல பேர் பார்த்தீங்கன்னா, துணைக்கு வந்து நண்பர்கள கூட்டு போவாங்க. இது இயல்பா உள்ளது. மச்சான் வாடா நான் ஃபிகர பார்க்க போறேன், லவ்வர பார்க்க போறேன், வாடா அப்படின்னு கூட்டு போறதுன்னு. அந்த மாரி வந்து தான் ஒரு நண்பர் வந்து கூட்டு போயிருக்காரு. அவருடைய லவ்வர பார்க்கறதுக்கு. அங்க இவரு வந்து அந்த நண்பருக்கு இவரு வந்து துணை. அதாவது வந்து ஃப்ரெண்டு. அந்த காதலி இருக்காங்கல்ல, நண்பரோட காதலி. காதலியோட துணைக்கு வந்தவங்க தான் ஷோபா. இவங்க 2 பேரும் எப்படின்னா, அவங்க 2 பேரும் சந்திக்கும்போது, இவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேசுறது. ஓ! யார் துணை துணை முரளியும், வினையா இருக்காங்க. துணையும் பார்த்தீங்கன்னா, உட்காந்து பேசுறாங்க. ஜாலியா பேசும்போது, "நீங்க யாரு? நீங்க என்ன? நீங்க யாரு? நீங்க என்ன?" இப்படி பேசி பார்த்தீங்கன்னா, முரளிக்கும், ஷோபாங்கிறவங்களுக்கும் ஒரு காதல் ஏற்பட ஆரம்பிச்சுது. காதல் வந்துருது. 2 பேரும் ஆணும், பெண்ணும் சந்திக்கிறாங்க. அது காதல்ல முடிஞ்சிருது. அந்த காதல் திருமணம் பண்ணணும்னு சொல்லும்போது, அவங்க அம்மாகிட்ட போய் சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாட்ட சொல்றாங்க. வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, பையன் ஒரு பொண்ண காதலிக்கிறாரு. நம்ம திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னும்போது, அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, "இப்ப தான் வளர்ந்து வரான். இப்ப தான் வந்து ஒரு ஹீரோவா வந்துகிட்டு இருக்கான். சின்ன பையன். ரொம்ப சின்ன வயசு. முரளி கல்யாணம் ஆகும்போது. ஒரு 20 வயசு, 21 வயசு தான். இப்போ வந்து கல்யாணம் தேவையில்ல. வெயிட் பண்ண சொல்லு. பண்ணலாம். இந்த காதலிக்கிற பொண்ணே கல்யாணம் பண்ணட்டும். வெயிட் பண்ண சொல்லு" அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னாச்சுன்னா, அந்த பொண்ணு வீட்ல ஒரு நெருக்கடி. வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அத முரளி அம்மாட்ட சொல்லும்போது, அம்மா என்ன செய்றாங்க, தனியா ஒரு கோயில்ல கூட்டி போய் யாருக்குமே தெரியாம முரளி அம்மா அந்த அந்த முரளியோட ஒய்ஃப் இப்ப இருக்கிற ஒய்ஃப் தான். ஷோபா அவங்களுக்கு ஷோபாக்கும் முரளிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க.